வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்டா கிருஷ்ணா. இன்னைக்கு தமிழ்நாடு அசம்பிளியில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சும்மா அதிருதுங்க. நம்ம புது முதலமைச்சர் விஜய் எதிர்கட்சி டிஎம்கே வச்சு செஞ்சுட்டாருன்னே சொல்லலாங்க. நாங்கள் சினிமாவிலேருந்து வந்தவங்க தான், எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாதுன்னு சொன்னீங்க. ஆமாப்பா, எங்களுக்கு புது பணத்தை எப்படி கொள்ளையெடுக்கணும் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது தான். செம்ம சிம்பிளா செம்ம மாசா பஞ்ச் லைனோட பேசியிருக்காருங்க சிஎம் விஜய். ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா, அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒன்றும் இல்லை தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. பர்மிஷன் பண்ணலாமா? பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. விஷயம் என்னன்னா, கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவித்த கூட்டத்தில் விஜய் பேசினார். அப்போது போன டிஎம்கே ஆட்சி டாஸ்காம் மூலம் அந்த பணத்தை எல்லாம் பார்ட்டி ஃபண்டு மாதிரி மாத்திட்டாங்கன்னு ஒரு போடு போட்டிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களோட வரி பணத்தை தொடாம கொள்ளை பணத்தை நாங்கள் மீட்டு கொடுப்போம் சவால் விட்டுருக்காருங்க. இதை கேட்ட உடனே எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், டிஎம்கே எம்எல்ஏ எல்லாம் பயங்கரமா கொந்தளிச்சிட்டாங்க. என்ன ஆதாரம் இருக்கு, ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்துட்டு எங்களை அவதூறு பேசுறீங்க அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அங்கதானே ட்விஸ்ட். உதயநிதி ஸ்டாலின் பேச டைம் கேட்டப்போ ஸ்பீக்கர் சிஎம் பேசி முடிவிட்டோம் அப்புறம் தரேன்னு சொல்லிட்டாருங்க. இதனால் கடுப்பான பார்த்தீங்கன்னா டிஎம்கே அங்கே நேர அசம்பிளியை விட்டு வெளியே நடப்பு செஞ்சுட்டாங்க. நினைச்சுக்கிட்டு நம்மளை இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும்னு தோணுது. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. இங்கே விஜய் அங்கேயும் நிறுத்தலைங்க. முக ஸ்டாலின் சாரோட பாடி லாங்குவேஜ், கை காட்டுற ஸ்டைல எல்லாத்தையும் அப்படியே செஞ்சு காட்டி சீனியாரிட்டி வச்சு எங்கே மிரட்டாதீங்க, உங்கள்கிட்ட அகாலிட்டி வேலை எங்கள்கிட்ட எடுபடாது அப்படின்னு கலாச்சி தள்ளிட்டாருங்க. தியேட்டரில் வர கைத்திட்டல் மாதிரி சோசியல் மீடியாவில் விஜய் ஃபேன்ஸ் இதே பயங்கரமாக ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் பேசுது பயங்கரமாக மாசு, அன்ஸ்கிரிப்டா சூப்பராக இருந்துச்சுன்னு சப்போர்ட்டர் சொன்னாலும், இன்னொரு பக்கம் இந்த விமர்சனம் என்ன சொல்கிறாங்கன்னா, பட்ஜெட் கூட்டத்தொடர் வரப்போகுது, கொள்கை ரீதியாக என்ன பண்ண போறீங்க, பேச வெறும் பஞ்சு டயலாக் மட்டும் பேசினா போதுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. எது எப்படியோ இப்போதைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லாக விஜய் விஸ் உதயநிதி சண்டை தான் ட்ரெண்டிங்க. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? விஜய் பேசியிருந்த மாசா இல்லை உதயநிதி கேட்ட கேள்வி நியாயமா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். ஸோ தேங்க் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்.